ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அப்படின்னா புதுசாக இந்த விஷயத்த இருக்குது அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா, நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் ஃபுல்லாக கேட்டுட்டு உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. சரி, நம்ம வீடியோவில் போகலாம். எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. வீட்லேயே ஒருத்தன் சந்தோஷமாக இல்லைன்னா அவங்களால வெளியில் போய்ட்டும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையான விஷயம் தானே? எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுறீங்க? வீடு, கணவன் மனைவி, இந்த உறவுல சந்தோஷமாகவும் ரொம்ப கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள விட பெஸ்ட் கப்புள்ஸ் வேற யாருமே இருக்க முடியாது. நிச்சயமா உண்மை அதுதான். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி புரிய வைக்கிறதுக்காக பழைய கதையிலேருந்து எடுத்துப்போம். அப்பெல்லாம் அப்படி இப்பெல்லாம் அப்படின்னு சொல்ல வரும். கரெக்டுங்களா? அப்படி சொல்லும் போது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கலாச்சாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், இந்த 21st century வரைக்கும் பெண்களும் ஆண்களும் சரி 2 பேரும் விட்டு கொடுத்து போனதுனாலதான் இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுல பெரும் பங்கு பெண்களுக்கே, மனைவிங்களுக்கு. உண்மைதான். எத்தனையோ குடும்பத்துல விட்டு கொடுத்து போறாங்கனாலதான் இன்னும் குடும்பம் பிரியாம ஒத்துமையா இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டும் இருக்காங்க. அப்போ இருந்த கலாச்சாரத்துக்கு மனைவி வீட்டுல தன்னோட வேலைகளை செஞ்சுட்டும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா என்ன சொல்றாங்க, அடிமைப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி கதைகள் நிறைய இருந்தாலும் நம்ம அவ்வளோ டீப்பாலாம் ஒன்றும் போத்தவில்லை. அந்த காலகட்டத்துக்கு அந்த பெண்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆண்கள் வெளியே நிறைய வேலைக்கு போவாங்க. ஸோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு படி மேலே வச்சு பார்த்தாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அதுவே இன்னைக்கு சூழ்நிலையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஆண்களும் பெண்களும் சரி சமம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாச்சு. அஃப்கோர்ஸ் பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலுமே சாதிச்சுட்டு இருக்காங்க. உண்மைதான், யாரும் இன்னும் இல்லாம இருக்க முடியாது. இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கூட. அவங்க லெவலே வேற லெவல், ஒத்துக்கிறேன். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா பிரச்சனையே அவங்களுக்குள்ள இங்க இந்த சரிசமம் அப்படின்னு வச்சு ஒரு பெண் மனைவி அவங்க வீட்டுல தன்னுடைய செயல்ல காட்டுற விஷயங்கள் தான் அந்த குடும்பத்துல பிரச்சனைய ஏற்படுத்துது. இது எல்லாருக்கும் அந்த வேலை வச்சுன்னு மட்டும் கிடையாது, எதிர்த்து பேசுறதுனாலையும் சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் இருக்கு. அப்படி வேலைக்கு போற பெண்கள் கிட்ட இருந்து சில வேற விஷயங்கள் போல்டா பேசுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில டைலாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும், ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அறிவு இருக்கு, நானும் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஸ்டேட்மெண்டா வைப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. என்னன்னா இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஆண்கள் என்னையும் சேர்த்துக்கிட்டு நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லல, எங்களால ஏத்துக்க முடியாது. காரணம் ஆண் அப்படின்ற திமிருனால அதெல்லாம் கிடையாது, பார்த்து வளர்ந்த விதம், ஜென்ரேஷன் ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா பார்த்து வளரும் போது நம்ம அப்பா அம்மா கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அம்மா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த செய்வாங்க. ஆமா, 2 பேருக்குள்ள சண்டை இருக்கும். நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டு பார்த்துருப்போம். கடைசியில யாருடைய விஷயங்கள் நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட சொல் தான் நடக்கும். அப்படி வந்த பசங்க தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமும் தன் மனைவி கிட்டே தான் எதிர்பார்க்கறாங்க. இருக்கு, இது உண்மைதான், பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது. இதுல எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல படிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும், உன் பேச்சையே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு பெண்கள் நினைக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா இருக்கணும் பிரச்சனை ஏற்படுது. இத பெண்கள் தன்னுடைய படிப்பு, எக்ஸசைஸ் பண்ற விஷயங்கள்ல இருந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க மாறிட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க இன்னும் மாறல, அதுதான் உண்மை. இது நாங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசல, நான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்றது கிடையாது.
ஆண்களோட கோபம், வீரம், திமிரு, இல்ல அடங்காம நடந்துக்கிறோம் பாத்தீங்களா, இது எல்லாமே எங்க பொறப்புல இருந்தே ஒரு டிசைன். இதை நாங்க வந்து மெருகேத்துக்கு விரும்பல. அதாவது எங்களுக்கு நானே சப்போர்ட் பண்ணிட்டு இதுதான் அப்படின்னு கெத்தா நான் நினைச்சுக்கல. ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தைய நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள குழந்தைக்கு டிஃபரன்ஸே, பையன் ரொம்பவுமே ஆக்டிவா துருதுருப்பான்னு இருப்பாங்க. அது அப்பத்துல இருக்குன்ற வர சொல்ல வரேன், வேற எதுவும் விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது வெளியிலேயே என்னன்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆண் கிட்ட நான் கெத்து அப்படின்னு சீன் போட்டுதான் இருப்போம். அப்படிங்கும்போது வீட்லயும் வந்து தான் ஒய்ஃப் வந்து இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீ வா போ சம்திங் ஒரு பிரச்சனையில வந்து ஆர்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதெல்லாம் ஏத்துக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும். இப்போ ஜென்ரேஷன்ல உண்மையாவே ஆண்கள் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தி, அதாவது வீட்டுல ஒய்ஃபை வந்து நாங்க அடிமைப்படுத்தி நடத்தணும் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் சத்தியமா கிடையாது. ஒபே பண்ணணும், சில விஷயங்கள் கேட்கணும், ரெஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் தான் இருக்கும், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இப்ப மெஜாரிட்டியான ஆண்கள் அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டு நடந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன், சஜஷன் எல்லாம் கேட்டுட்டு அதுபடிதான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவும் முடியாது இத. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எந்த காலகட்டத்திலயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கப்புறமும் சரி, ஒரு பெண்ணோட அதிகாரத்துலதான், தான் கட்டுப்பாட்டுலதான் வந்து முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட் வந்து இருக்கணும், நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படின்னு ஒரு திமிரா ஆட்டிடியூட் காட்டினான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எந்த ஒரு ஆணாலையும் அந்த மாதிரி எடுக்கவே முடியாது. அப்படி பணிஞ்சு போறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து போலியா நடிக்கலாமே தவிர உண்மை கிடையாது, அது வீரமும் கிடையாது. அதே மாதிரிதான் எந்த ஒரு மனைவியும் சரி, தான் ஹஸ்பண்ட் வந்து கோழையா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு மேன்லினஸ் அப்படின்றது என்னன்றது இப்ப இருக்கிற உமன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனா ஹஸ்பண்ட வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட பாசத்தால கண்டிப்பா வச்சுக்கலாம். என்னடா இவன் ஃபுல்லா வந்து ஏதோ விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், பாசம் ரொம்ப வந்து சினிமா டைலாக்ஸ் விட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். உண்மை அதுதான். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க லெவலுக்கு மூவ் ஆயிட்டீங்க அப்படின்றதுதான் விஷயமே. எத்தனை இப்பெல்லாம் சாரின்ற விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஈஸியா சொல்லிடுறோம், பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடுறோம். ஆனா ஹஸ்பண்ட் ஃபுல் அந்த வார்த்தை வர்றதே கிடையாது. ஒரு பொண்ணால கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு சண்டை முடிஞ்சிருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் டைம் எடுத்து கூட அவங்க பேசுற ஒரு வாய்ஸ் ஸ்டைல் கொஞ்சம் மாத்தி ரொம்ப பக்குவமா, சரி வாமா சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பேசிருக்க கூடாது, இனிமேல் அப்படிலாம் பண்ணல சரியா, ப்ளீஸ் ஓகே காம் டவுன். இல்ல உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், ஆனா அது வந்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளா மாத்திக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சி பேசுறது, கொஞ்சம் நடிக்கலாம். நீ இல்லாம நான் எப்படி, நீ தானே எனக்கு எல்லாமே, நான் ஜாபுக்கு போனாலும் நீ சொல்றது தான் நான் செய்வேன் எப்பவுமே, ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை இதை நான் பண்ணிக்கிறேன், இதை நான் வாங்கிக்கிட்டுமா, நான் போயிட்டு வந்துடுறேன், சம்திங் வாட் எவர். உங்களுக்கு தேவைன்ற விஷயத்த நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கைண்டா பேசி மாத்திக்கலாமோ 90% இது ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பா நடக்கும். என்னடா இது கொஞ்சம் பேசுறது, நடிக்க சொல்றது, உண்மையாவே அவங்க கிட்டயும் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் உங்க குழந்தைகிட்டயும் நீங்க கொஞ்சம் பேசுறத தாண்டி வேற யார்கிட்ட நீங்க பேசிட்டு போறீங்க சொல்லுங்க? தப்பே கிடையாது இந்த விஷயத்துல எல்லாம். இதெல்லாம் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போற விஷயங்கள். வேற அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றது
வேற எந்த விஷயமும் கிடையாது. அதே போல கணவன், ஹஸ்பண்ட்ஸ் நம்ம தான் பாஸ், நம்ம தான் கொஞ்சம் இறங்கி தான் போகணும், போய் தான் ஆகணும். ஃப்ரெண்டா மூவ் பண்ணணும், நம்மளும் சாரி சொல்லணும், அவங்க பண்ற ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், ஒரு விஷயத்த எப்படி அவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒய்ஃப் பத்தி நம்ம தான் ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். வெளில கூட்டிட்டு போகணும், அவங்க அதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க கிட்ட சேலரி சேவிங்ஸ் பத்திலாம் வீக் டேஸ்ல உட்காந்து டிஸ்கஷன் பண்ணணும். எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, பிளான் போடுங்க. நியாயமான பாயிண்ட்ஸ் எவ்வளவு எவாலுவேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா பழைய எப்பவோ நடந்த பேச்செல்லாம் வந்து பேசவே பேசாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரைவசி கூட இருக்கலாம், ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே கூடாது. நான் பிரைவசின்னு சொல்றேன்ல, அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு மொபைல்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க, நீங்க மூவிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல போன்ல பேசிட்டு இருப்பீங்க, இல்ல ஃப்ரெண்டோட அவுட்டிங் போனோம், போயிட்டு கூட வந்துடலாம். இதெல்லாம் அதுதான் பிரைவசின்னு சொல்றேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் சந்தேகம் வராத அளவுக்கு உண்மையை பேசிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சாரி சொல்லிட்டு மூவ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுதான் வந்து எனக்கு வந்து டிக்னிட்டி அப்படிலாம் நினச்சிக்கிட்டு 2 பேருக்குமே தான் சொல்றேன். அப்படிலாம் இருக்கவே அவசியம் கிடையாது. ஒரு வேளை நீங்க இப்படிலாம் நான் எதுக்கு பண்ணணும், நான் ஏன் இப்படி பண்ணணும், நான் ஏன் நடிக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ரெஸ்பெக்ட்லாம் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு வேளை உங்க ஈகோ தடுக்குதுன்னு வைங்களேன், வாழ்க்கை எப்படி போய் முடியும், யாரெல்லாம் அவங்க பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ண வருவாங்க, எங்க போய் முடியும்லாம் தெரியாது. சரி, ஒருவேளை என்னால தனியாவும் வாழ்ந்துக்க முடியும், இவங்க இப்படிலாம் தான் என்னோட சேர்ந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டுனா நான் வந்து வாழணும் அப்படின்னு ஒரு பெண் டெசிஷன் எடுத்தா அஃப்கோர்ஸ் உங்களால முடியும். இப்போ இருக்கிற உங்களுடைய எஜுகேஷன், நீங்க படிச்சுட்டு ஜாப் போற இந்த நிலைமைக்கு உங்களால முடியும், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுதான் வந்து வாழ்க்கைன்னு நான் பத்தி பேசல. ஃபேமிலி, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாருக்கும் இதுதான் ஃபேமிலி, இப்படிதான் சேர்ந்து வாழணும் அப்படின்றவங்க பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷமா யாரு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் முதல்ல விட்டு கொடுத்து போகணுமான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுச்சுன்னு வைங்களேன், பதில் 2 பேருமே உடனே, இப்பவே. இன்னும் கொஞ்சம் பெஸ்டான ஆன்சர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், யாரு விட்டு கொடுத்து போகணும், முதல்ல இறங்கி போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க முதல்ல விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். நன்றி.